இதுதான் நம்மளோட காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். பக்கத்தில் தெரிகிறதாங்க ஜிஎஸ்டி ரோடு, காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 1.3 கிலோமீட்டரில் தான் நம்மளோட தேவகி அம்பாள் சைட் இருக்குதுங்க. இங்கேருந்து காட்டாங்குளத்துலேருந்து 1 நிமிஷம் போனால் மரமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து காட்டாங்குளத்துலேருந்து 2 நிமிஷம் போனால் ஒத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. இந்த 3 ரயில்வே ஸ்டேஷனுமே நம்ம சைட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்டிங் வந்து 31 லட்சத்துலேருந்து டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு பிளாட்ஸ் இருக்குதுங்க. அதுக்கு 4 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும். உங்களுக்கு பேலன்ஸ் 90% எஸ்பிஐ லோன் ஃபெசிலிட்டியோட பண்ணித்தரேன். 5 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். 46 லட்சத்துக்கு அருமையான தனி வீடு கார் பார்க்கிங்கோட கட்டித்தரேன். இது ஒரு அற்புதமான அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இடம் வாங்கக்கூடிய இடம். நீங்கள் நுங்கம்பாக்கம், செக்ரட்டரியேட், சிட்டிக்குள்ளே எங்கே ஒர்க் பண்ணாலும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நைட்டு 12 மணிலேருந்து மறுநாள் காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ தாம்பரம் டெர்மினஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் போனால் நீங்கள் சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஜிஎஸ்டி ரோடும் பக்கத்தில் இருக்கிறதுனால பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் கிளாம்பாக்கம் போய் பஸ் ஏறணுங்கிற அவசியம் இல்லை. இங்கேயே எல்லா டாமினி பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸும் நிற்கும். ஸோ இப்படியான ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம சைட் வந்து இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. சைட்டில் இப்போது என்ன மாதிரி அமெனிட்டிஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சார்? இந்த சைட்டை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 50 ஏக்கர் டவுன்ஷிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு 4 ஏக்கரில் 86 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகே சார். இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, எஸ்பிஐ பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க இது. ஓகே, சூப்பர். ஸோ இங்கே ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 707 ஸ்கொயர் ஃபீட்டு, 750 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டு, ஓகே, 1000, 1200, 1500, 1800 அப் டு 2400 வரைக்கும் இங்கே பிளாட்ஸ் இருக்கு. அஃபோர்டபுள் சைஸஸ்லேருந்து அஃபோர்டபுள் சைஸஸ்ல இருக்கு. நல்லா 2 BHK 800 ஸ்கொயர் ஃபீட்லேயே அழகா கார் பார்க்கிங்கோட 2 BHK ஹவுஸ் கட்டலாங்க. அந்த மாதிரியான பிளாட்ஸை தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் சைட்ல வந்து 9 கார்னர் பிளாட்டுங்க. இது ப்ரீ லான்ச் தான். 3 பிளாட் கார்னர் பிளாட் ஆல்ரெடி நேத்தே சேல் ஆயிடுச்சுங்க. ஆமா, சேல் ஆயிடுச்சு. ஏன்னா இதோட பிரீமியம் லொகேஷன் தான் காரணம். கண்டிப்பா. ஸோ இப்போ லான்ச் இந்த ரோடெல்லாம் நீங்க பாக்குறீங்க, ஒர்க் இப்போ ப்ராக்ரஸ்ல இருக்கு. அப்பயே வந்து பிளாட்ஸுக்கு புக் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 கஸ்டமர் விசிட் பண்ணிருக்காங்க. சைட்டு சேல் ஆகி முடிஞ்சிருங்க. இந்த சைட்டு மாச கணக்கெல்லாம் இல்லைங்க, ஒரே வாரத்துல இந்த சைட்டு சேல் ஆகி முடிஞ்சிரும். அப்படியான பிரீமியம் இடத்துல இருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ பிளாட் என்னென்ன அளவுல இருக்குன்னு சொன்னேன். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன். சைட் அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்கன்னா தான் நார்த் ஃபேஸிங் பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு, கார்னர் பிளாட்டு இதெல்லாம் எடுக்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல சைட்டு டெவலப் ஆகி எல்லாம் வந்த பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு தான் கிடைக்கும். அதனால நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு சீக்கிரம் வந்தீங்களோ கார்னர் பிளாட்ஸு, நார்த் பிளாட்ஸு, ஈஸ்ட் பிளாட்ஸு வந்து மெயினாக 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம், 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து 200 வாட் சோலார் எல்இடி லைட் கொடுத்துருப்போம். நீங்க நைட் 8 மணி நைட் 2 மணிக்கு வந்து பாருங்க, பகல்ல விட சைட் பிரைட்டா தெரியும். இந்த மாதிரி பவர்ஃபுல் எல்இடி லைட்ஸ் வந்து நீங்க இந்த இண்டஸ்ட்ரியிலே பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாம் 120 வாட்ஸ் தான் போடுவாங்க. நாங்க 200 வாட் சோலார் எல்இடி லைட் போட்டிருக்கோம். சைடோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் பவர் வந்தாச்சுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்தரா இப்போ 80% ஒர்க் முடிஞ்சிருது. இன்னும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இதுல வருதுன்னா, கேட்டட் கம்யூனிட்டியா வந்துடும். என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி ஆர்ச் அண்ட் கேட் வந்துடும். செக்யூரிட்டி 24/7 இருப்பாங்க. சிசிடிவி வந்து எல்லா சோலார் லைட்லயும் சிசிடிவி இன்ஸ்டால் பண்றோம். ஸோ நீங்க என்ஆர்ஐ இருந்தாலும் இங்க பிளாட் வாங்கி போட்டாலும் நாங்க தொடர்ந்து இங்க ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 பண்றதுனால இது வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியா பாத்துக்கிறது எங்களோட பொறுப்பு. நாங்களும் இங்கதான் இருக்க போறோம் இந்த சைட்ல. பிளாக் டாப் ரோடு, டபுள் லேயர்டு பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். ஓகே சார். இப்போ உங்க சரௌண்டிங் ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல். ஆமாங்க. இப்போ நம்ம பஸ் வர ரூட்டை நம்ம டிஸ்பிளேல காமிச்சோம் இல்லையா, அந்த ரோட்ல நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் போனா மிகப்பெரிய ராஜாராம் சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்குங்க. மிகப்பெரிய ஸ்கூல், கிட்டத்தட்ட 700 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்புறம் மரமல் நகர்ல ஃபேமஸ் செயின்ட் பீட்டர் ஸ்கூல் இருக்குங்க. அப்புறம் நம்ம சைட் என்ட்ரன்ஸ்ல SRM ஸ்கூல், வேலம்மாள் ஸ்கூல், எல்லா ஸ்கூலோட பஸ்ஸஸும் நம்ம சைட்டு முன்னாடியே நின்று குழந்தைங்களை பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டு சைட்டு வெளியில இருந்து நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை. காலேஜ்னா என்னத்த சொல்ல, இங்க இருந்து 2 கிலோமீட்டர்லயே SRM யூனிவர்சிட்டி இருக்கு. SRM யூனிவர்சிட்டினா உங்களுக்கே தெரியும், மெடிசின் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, ஃபைனான்ஸ் இருக்கு,
ஆர்ட்ஸ் இருக்கு, எல்லா என்ன வகையான மாஸ்டர் டிகிரி பேச்சுலர் டிகிரி இருக்கோ எல்லாமே அந்த 250 ஏக்கர் SRM யூனிவர்சிட்டியில இருக்கு. இங்க வந்து வராங்க, நம்ம இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல போறோம். ஆமா, ஆல் ஓவர் இந்தியால இருந்து விஐபியோட சன்னு, மினிஸ்டரோட சன்னு, எம்எல்ஏவோட சன் எல்லாம் இங்க வந்து படிக்கிறாங்க. ரீசன் என்னன்னா இங்க படிச்சா உடனே வேலை கிடைக்குங்க, பிளேஸ்மெண்ட் உடனே கிடைக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து இங்க வந்து SRM கேம்பஸ் வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் அவ்வளோ ஃபேமஸ் இந்தியா ஃபுல்லா. அது ஜஸ்ட் இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல தான் இருக்கு நம்ம சைட்ல இருந்து. இந்த போற ஆன் ரோடு பஸ் SRM யூனிவர்சிட்டியை டச் பண்ணிட்டு தான் குருவாஞ்சேரி தாம்பரம் போகுதுங்க. உங்களுக்கு இந்த SRM யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் SRM யூனிவர்சிட்டி ஏகப்பட்ட கமர்ஷியல் ஷாப்ஸ், ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இங்க இருந்து 2 கிலோமீட்டர் இருக்கிறதுனால அங்க ஒர்க் பண்ற ப்ரொஃபஸரோ இல்ல டாக்டர்ஸோ இங்க இடம் வாங்கினா அவங்க ஒர்க் பிளேஸ் போறதுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து இங்க எந்த வீடு கட்டி நீங்க ரெண்டலுக்கு விட்டாலும் ரெண்டல் வேல்யூ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா.